Hi friends, welcome to Design Loom Academy. This is day 26 of 30-day logo series. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் லோகோ, அதாவது அனிமல் லோகோ. இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டு, ஃபாக்ஸோட பிஎன்ஜி இமேஜு, ஷேப் பில்டர், இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லோகோவை க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க டாபிக் உள்ளே போயிடலாம். இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிங்க. இந்த பிஎன்ஜி இமேஜ் நான் கூகுளில் காப்பி பண்ண இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இமேஜை ட்ரேஸ் பண்ணுறேன். இமேஜ் ட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். எதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இது பிக்சல் இமேஜாக இருக்கலாம், வேறு எதனா இமேஜாக இருக்கலாம். ஆனால் வேறு எந்த இமேஜும் இல்லஸ்ட்ரேட்டரில் ஏற்றுக்காது. ஸோ அது வெக்டர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜ் ட்ரேஸ் அண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வேரியேஷனுக்காக நான் ப்ளூ வைக்கிறேன். தென் சப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பெண்ட் கொடுக்குறேன். எதுக்காக எக்ஸ்பெண்ட் கொடுக்குறேன்னா டெக்ஸ்ட்டை சப்ஜெக்டாக மாற்ற போகிறேன், ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். அன்குரூப் ரைட் கிளிக் கொடுத்துட்டு அன்குரூப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதாவது டெக்ஸ்ட்டு சப்ஜெக்டாக மாறிடுச்சு, ஒவ்வொன்றையும் நான் மூவ் பண்ணுறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. தென் பாக்ஸ் இமேஜ் எடுத்துன்னு ஒரு பொசிஷனில் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபாக்ஸ் இமேஜ் டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்குது. நான் மேலே எடுத்துகிட்டு வரணும். அந்த ஃபாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக், அரேஞ்ச், ஃப்ரண்ட்டு கொடுங்க. இப்போ அந்த ஃபாக்ஸ் இமேஜ் மேலே வந்துச்சு. எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஆங்கிள்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாக்ஸுன்றது இப்போ டெக்ஸ்ட்டு கிடையாது, அது ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு பொசிஷனில் நான் வச்சுட்டேன். தென் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் பில்டர், கலர் ஒயிட்டு குத்துங்க. ஃபாக்ஸ் இருக்கிற இடம் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுங்கள். என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் ஆகும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியா அந்த ஃபாக்ஸோட இமேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேப் பில்டர் மூலமாக ஒயிட் கலருக்கு மாற்றிக்கிறேன். தென் ஷேப் பில்டரில் ப்ளூ வச்சுட்டு அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் பண்ணுறேன், கேப் இல்லாமல் பண்ணுறேன். தென் அந்த டைல் ஒயிட்டாக மாற்றணும். அகைன் அதே தான், ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டரில் ஒயிட்டு வச்சுட்டு அந்த டைல் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன். எனக்கு அந்த டைல் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒயிட்டாக மாறிடுது. இது நான் ஃபஸ்ட்லேயே பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் லோகோ, அதாவது டெக்ஸ்ட்டை சப்ஜெக்டாக மாற்றிக்கினேன், ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிட்டேன். தென் அலைன்மெண்ட் பண்ண ஃபாக்ஸோட இமேஜ் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஷேப் பில்டர் மூலமாக இந்த லோகோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது போல் யூஸ்ஃபுல்லான லோகோ சீரீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.